இனி நீ இந்த இடத்துக்கு எந்த உரிமையும் கொண்டாட முடியாது அப்படின்னு முயல் சொல்லி மைனாவை விரட்டியது. ஓ, நீ சட்ட புத்தகங்களை எல்லாம் படிச்சிருக்கியா? அப்படியானால் வா, இங்குள்ள சட்ட நிபுணரை கேட்டு பார்த்துடலாம். அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதன்படி நாம் நடந்துப்போம் அப்படின்னு மைனா சொன்னது. இதுக்கு அந்த முயலும் சம்மதித்தது. இரண்டும் தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள புறப்பட்டு சென்றன. கொஞ்ச தூரம் போயிருக்கும். ஆமாம், இப்போ நம்ம யார்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை சொல்ல போகிறோம்? யார் தீர்த்து வைக்க போகிறாங்க அப்படின்னு முயல் கேட்டுச்சு. கங்கை கரையில் சொல் கேளான் அப்படின்னு ஒரு பூனை இருக்குது. அது ஒரு காலத்தில் கொடிய பூனையாக இருந்தது தான். ஆனால் இப்போ தன் வாழ்க்கையை மேற்கொண்டு தவ வாழ்க்கை வாழ்கிறது. எதிலும் பற்றில்லாமல் துறவியாக வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்லிச்சு மைனா.